இப்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப அரசியல் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரம், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அரசியல்னா ஒரு சாக்கடை, அரசியல்ல பெரும்பாலும் கெட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா படங்கள்ல அப்படி காட்டப்படுது. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அதனால நமக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. அரசியலை பற்றி இன்றைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்ப முதல்ல அரசியலுங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். எலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு உங்க வீட்ல முக்கியத்துவம் இருக்கு? முதல்ல அரசியல் பத்தி வீட்ல பேச ஆரம்பிச்சது நார்மல் கான்வர்சேஷன், எலெக்ஷன் டைம்ல வர நார்மல் கான்வர்சேஷன் மூலமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அரசியல் சில பேர் நல்லதுன்னு சொல்றாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்றாங்க, அது இட் இஸ் டர்ட்டின்ற மாதிரி பேசுறாங்க. பட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் நடத்தணும்னா வி நீட் டு ஹேவ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதுல ஒரு குட்ஸும் இருக்கும், அதுல பேட்ஸும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவாலிட்டியோட நமக்கு ஈக்விட்டி தான் முக்கியங்கிறத இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஒரு கவர்மெண்ட் கொடுத்து அவங்க கொடுத்த இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நம்ம டெவலப் ஆக முடிஞ்சது. நம்ம டெவலப்டு கண்ட்ரியே ஆக போறோம், இப்போ டெவலப்பிங்ல இருந்து ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கும் அரசியல் ரொம்ப முக்கியம். அதனால அரசியல் முக்கியங்கிறது ஓகே. எங்க இருந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வருது? எங்க இருந்து அதுக்கான ஸ்டார்ட் பண்றது அறிமுகமாச்சு அப்படிங்கிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க வீட்டில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியாஸ்ல அவங்க ஏதாவது நார்மலா ஒரு மீமோ இல்ல ஏதோ ஒரு பாக்குறாங்க, ஒரு இஷ்யூ பெருசாகுது, அதை பத்தி சோஷியல் மீடியால ஸ்க்ரால் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற நியூஸ் மூலமா தான் அரசியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. சார் அரசியலுங்கிறது இப்போ இருக்க ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி சாக்கடையா தான் பாக்குறாங்க. ஏன் அப்படி பாக்குறாங்கன்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு 5 வயசு பையன்ல இருந்து எல்லாருமே பாக்குறது டிவியோ இல்ல போனோ தான். அதுல சித்தரிக்கப்பட்டது அரசியல் எப்படின்னா ஒரு சாக்கடையாவே தான் சித்தரிக்கப்படுறாங்க. எப்படின்னா காசு எவ்வளவு கொடுக்க போறீங்க, எல்லா படத்துலயும் அதை காட்டுறாங்க. ஏன் அது காட்டுறாங்கன்னா, ஏன்னா அது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் அதை ஏன் ஃபுட்டேஜ் எடுத்து போடுறதுக்கு ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க? அதுவும் இல்லாம இப்ப சாக்கடைன்னு இன்னொன்னு விஷயம் சொல்றாங்கன்னா, ஆள் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சித்தரிக்கப்பட்டது. அப்படிங்கறதுனால பாக்குறவங்க எல்லாம் அரசியல்னா அப்படிதான், அதனால இறங்குறதுக்கே பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப நிறைய பேர் அரசியல்ல இருக்கீங்களா, அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கிறதே இப்ப சொல்ல விட்டுறாங்க. இஷ்யூ நடக்குன்னா அந்த இஷ்யூ பத்தி மட்டும் தான் பேசுவாங்களே தவிர, நாங்க இது வந்தோம்னா இதை பண்றோம் அப்படின்னு யாரும் உறுதி கொடுக்கறது இல்ல. அதை மறந்துட்டு இப்ப இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பையே எல்லாம் இப்போ ஒரு பார்ட்டி அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த தப்பையே சுட்டி காட்டிட்டு தான் இருக்காங்களே தவிர, அந்த தப்பை விட்டுட்டு நாங்க இதை பண்ண போறோம், இந்த தப்பை நாங்க திருத்தி எங்க ஆட்சியில நாங்க மாத்த போறோம்னு யாரும் பண்றது இல்ல. இந்த மாதிரி சினிமால இப்படி மாத்துறது சித்தரிக்கப்படுறாங்க. அவங்க போடுறாங்க, அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அது உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு உண்மையான ஃபுட்டேஜ் போட்டாங்கன்னா நல்லது. இந்த மாதிரி பாக்குறவங்க எல்லாம் கெட்டு போறாங்க. இப்ப நான் இப்ப ஓட்டு போடும் போது முன்ன ஒரு ஓட்டு போட்டேன். அப்ப ஒரு சின்ன பையன் எவ்வளவு நான் காசு வாங்கினீங்கன்னு கேக்குறேன். அவனுக்கு எப்படி அது தெரிஞ்சுன்னா படத்துலயோ இல்ல ரீல்ஸ்லயோ பாக்குறாங்க. ஏன்னா அப்படி காட்டி நம்மளை பழக்கிட்டாங்க. அரசியல் அப்படிதான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க இல்லையா, சில விஷயங்கள் சாக்கடையா இருக்கு, இறங்கி மாத்தணும், ஒரு கட்சியை ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்களா அவங்களே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல இருந்து மாத்தி நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள் இன்னைக்கும் இந்த அரசியல் உலகத்துல இருக்கிறாங்களா? நியாயமானவர்கள், தன்னம்பிக்கையான இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? சார் எனக்கு எட்டினவர்களும் இப்போதைக்கு அப்படி யாரும் செய்யற மாதிரி தெரியல. கடைசி நேரத்திலயும் செய்யறான்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பாங்க. அதை யாரும் பெருசா பேச மாட்டாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன கிடைச்சதோ அதை பாக்குறத விட்டு கிடைக்க போவதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம கிடைக்காததை தேடி தேடி போறாங்களே தவிர, நமக்கு இது இருக்கு இதை வச்சுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும். இதுக்கு மேல இதை பண்ண போறாங்களா அப்படின்னு தான் யோசிக்க போறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது நீங்க நண்பர்கள்கிட்ட நிறைய பார்க்கலாம், டிவியில பாக்குறீங்க, நியூஸ் பேப்பர்ஸ் பாக்குறோம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாக்குறோம். வீட்டுல உங்களுடைய ஃபேமிலியோட நீங்க அரசியல் பேசி இருக்கிறீங்களா? அப்படி பேசுனீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை முன் வச்சு பேசுவீங்க? வீட்டுல யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா அது என்னோட உரிமைன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுல வேற என்னென்ன விஷயங்கள் அரசியல் ரிலேட்டடா நீங்க கருத்துக்களை பகிர்ந்துப்பீங்க? ஐடியாலஜி பேஸ் பண்ணி சில கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு இம்பாக்டா கொடுக்குமா? சில என் அப்பா கூட பேசும்போது எனக்கு ஒரு அரசியல் புரிதல் கிடைக்கும், எங்க அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கணும்னு இருக்குல்ல. நீங்க வீட்டுல யார்கிட்ட அதிகமா பேசுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்றதான் கேள்வி. வீட்டுல அது மாதிரி பேசுறது ஒன்லி வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பழக்கிட்டாங்க. அரசியல் பத்தி யார் பேசினாலும் அது தப்பாதான் இருக்கும், அரசியல்னாவே தப்புன்னு எல்லார் கண்ணோட்டமும் மாறிடுச்சு. அப்படி அரசியல்னாவே தப்புன்னு உங்களுடைய ஜெனரேஷன்ல நீங்க மாத்துவீங்களா? சார் அது ஒருத்தர் நினைச்சா மாத்த முடியாது சார். உண்மையா சொல்லணும்னா உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய தனிப்பட்ட ஜெனரேஷன்ல நீங்க நாளைக்கு ஒரு ஃபேமிலி மேன் ஆகும்போது இந்த விஷயங்களை மாத்துவீங்களா? உங்களுடைய பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? என்னால முடிஞ்சவரையிலும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார், இதுதான் அரசியல்னா இதுன்னு. சின்ன வயசுல இருந்து நமக்கு அரசியல் இதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்து இருக்கணும். புக்ல இருக்கணும் அரசியல்னா என்னன்னா, அதை விட்டுட்டு டிவில காட்டி தான் இப்படி ஆயிடுச்சு.
இந்த அரசியல் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமும் இந்த மாதிரியான அரசியல் தான். சோ அரசியல் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம டிவி பாக்குறது பிரச்சனை இல்லை, நம்ம ஃபேமிலியில நம்ம சின்ன வயசுல இருந்தே அரசியல் பழகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். அதை தம்பி நல்லா சொல்லியிருக்காப்ல. ஒரு பெரிய கைத்தட்டல் தம்பி ப்ளீஸ்.